நவ கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பெயர் கொண்ட, அதே போல நவகிரகங்களுடைய முதல்வன்னு பெயர் கொண்ட சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லா உறவுகளுமே நலமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்க. அப்படி இது நாள் வரைக்கும் நலத்துக்கும் வளத்திற்கும் குறைவு இருக்குன்னா கூட இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால உன்னுடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கட்டும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன். சிம்ம ராசியினுடைய சிரமங்கள் எல்லாமே விலகட்டும், அவங்களுடைய வாழ்க்கை வளமா மாறட்டுங்க. சரிங்க, இப்போ இந்த பதிவு எதுக்குங்க? தலைப்பு பார்த்துருப்பீங்க. சிம்ம ராசிக்கு தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி ஒன்று. இது நாள் வரைக்கும் கோபதாபங்களை தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல முன் கோபத்தை தவிர்த்தே ஆகணும். வாயை திறந்தாலே இனி பிரச்சனை தான்ற அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருக்கணும். ஏமா இப்படி சொல்ற? ஆல்ரெடி அஷ்டம சனி எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. எப்பவுமே நாங்க நல்லாவே இருந்ததில்ல. ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கமோ வாய்க்கு ருசியான சாப்பாடோ இல்ல ஒரு நல்லதாக கெட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டதோ கிடையவே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏதோ வாழ்க்கை உருண்டுட்டு இருந்துச்சு. இந்த அஷ்டம சனி என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அது அதுக்கு மேல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருப்போம் போல, ஏதோ அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல யார்கிட்டயும் தலை வணங்காம போய்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? தேவைக்குன்னு அட்டி நிக்கல. அது ஒண்ணுதான் தெய்வம் எங்களை வச்சிருக்கக்கூடிய 100% சாதகமான விஷயமா இதை மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும் இல்லையா? சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைய நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கக்கூடியது யாருங்க? நவ கிரகங்கள். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு அதிபதியா வராங்க. இதுலயே அந்த அதிபதிகள் கூட ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடியவங்க. சோ அந்த வகையில உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய, அதாவது சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான், பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 45 நாட்கள் பயிற்சியாகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, விரிவா பார்க்கலாம். இதோட செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு ஜோதிட சாஸ்திரப்படி வலிமையான கிரகம். எல்லாரும் நினைக்கிறது என்னன்னாக்கா, நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுனாவே நமக்கு வந்து சனி தசை தான் சரியில்லை, சனி பகவான் தான் நம்மளை வந்து இப்படி வாட்டி வதைக்கிறாருன்னு யோசிக்கிறோம். ஆனா சனி பகவானுக்கு அடுத்தபடியாகவும் நம்ம ராகுகேது கூட கை காட்டுறோம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பகவான் நினைச்சாரு அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில சங்கடமான நிகழ்ச்சிகளை நடக்குது அப்படின்னா அதுக்கு இவரும் காரணகர்த்தாவா இருக்கும். இவர் நினைச்சா உங்களை முடிச்சு விட்டுறலாம். எதிரியுடைய தொல்லை, கொலை, கொள்ளை, வழக்கு, அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில சிறைவாசம், ஜெயிலுக்கு போறது, வண்டி வாகனத்துல போறப்ப சண்டை சச்சரவு வருது, இல்ல ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இவர் வந்துட்டு சரியில்லாம இருந்த ஒரு ஜாதகத்துல இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லதையும் கொடுக்க தெரியும், கெட்டதையும் கொடுக்க தெரியும். அதாவது ஈஸ்வரன் மாதிரி. ஓகேங்களா? சோ இவரால கெடு பலன்கள் மட்டுமே நடக்கணும்னு சொல்ல முடியாது, நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில நீச்ச ஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரார். அடுத்த 45 நாட்கள் இருந்துட்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க போயிட்டு சனி பகவானுடைய நேர் பார்வைக்கு வரார். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்க சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதுல சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களுமே எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வரார். ஸோ பொதுவா சிம்ம ராசி வந்து உங்க ஜாதகப்படி எடுத்துட்டுனாக்க இவர் வந்து 12க்கு உரியவர். இவர் உங்க ராசிக்குள்ள வரப்போ பதட்டம், முன்கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருப்பார். ஆனா இந்த பதட்டமோ முன்கோபமோ பெருசா உங்களை எந்த வகையிலுமே பாதிக்காது. சொல்ல போனா ஏராளமான நன்மைகளுமே கொடுக்கும். ஆனா இந்த பதட்டத்தையும் முன்கோபத்தையும் சுத்தமா விட்டு ஒழிங்க. இதனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நிம்மதியில்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். ஓகேங்களா? இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா,
ஏராளமான நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னேன். அந்த ஏராளமான நன்மைகளை நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த பதட்டமும், முன்கோபமும் கெடுத்து வச்சுரும். ஓகேங்களா? அடுத்த வாழ்க்கை துணை மட்டும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்குற பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள். அவங்ககிட்டலாம் நீங்க எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை வரும். இது எதனால? உங்களுடைய முன்கோபத்தினால, பதட்டப்படுறதுனால. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்ற அந்த ஒரு ஆதங்கத்துல. ஸோ இதுக்கு எதுக்குமே இடம் குடுக்காம, பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சுக்கணும். இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இருந்து சிம்ம ராசிக்காரங்க நினைக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன நடந்தாலும் சரி, பொறுமையா இருக்கணும். பதட்டப்படக்கூடாது. அதே போல கோபதாபங்கள சுத்தமா விட்டுறணும். அப்ப என்ன மண்ணு மாரி இருக்க சொல்றியாம்மா? அப்படின்னு என்கிட்டயும் கோவப்பட்றாதீங்க. சிம்ம ராசிக்காரங்களே, கோபங்கள் உங்களுடைய உண்மைக்கான வெளிப்பாடு தான். நான் இல்லலாம் மறுக்க மாட்டேன். ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். அத நான் தப்பு சொல்லல. ஆனா அது கோபதாபங்களால நெறைய இடங்கள்ல அதிர்ஷ்டங்கள கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்டு வந்திருக்கீங்க. இது இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? அதே போல உங்கள வீழ்த்தணும்னு நெனச்சா, ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, உங்கள கோபம் பண்ணி, அதாவது த்ரிடன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து நான் சொல்ல ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு மாரி உணர்ச்சி வசப்பட்டு, உங்களுடைய உணர்ச்சிய தூண்டிட்டா, கோபதாபங்கள வந்துட்டு அதிகப்படுத்திட்டா போதும். "ஏய் நீலாம் திருடியிருப்பப்பா." புரியுதுங்களா? நீலாம் வந்து யோகியமா இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு உங்க மேல பழி சுமத்திட்டா கூட உங்களால தாங்கிக்கவே முடியாது. தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்கா, அந்த இடத்துல வந்து தாறுமாறா செமையா சண்டை போடுறதுக்கும் தயங்கவே மாட்டீங்க. தூக்கி எறியறதுக்கும் தயங்க மாட்டீங்க. எப்பேர்ப்பட்ட உறவாகட்டும், எப்பேர்ப்பட்ட அ அதிகாரத்துல இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், தூக்கி போடக்கூடிய நிலையில தான் நீங்க யோசிப்பீங்க. அதுங்கிறது இப்போ நமக்கு சாதகம் கிடையாது. இல்லைங்களா? கோபத்த விடுத்து பொறுமைய கடைபிடிச்சு நமக்கான காரியங்கள சாதிக்கிறதுல மட்டும் தான் நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன். கோபங்கள் ஒரு நாளும் நமக்கு பலன் கொடுக்காது. ஓகேங்களா? இதோட சாப்பாட்டு விஷயத்துல, உடல் ஆரோக்கியத்துல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை. அதே போல முதலீடுகள் வெற்றி கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் சொத்துக்களை சேர்க்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இப்பதான் சிம்ம ராசிக்காரங்களும் யோசிப்பீங்க. இப்பதாம்மா கொஞ்சமா நல்லது ஏதோ சொல்லியிருக்கிற. சொத்து வாங்குறாங்களோ இல்லையோ, சொத்த விக்காம, சொத்த பாதுகாக்கிற மாரி, எதுவும் வீண் செலவு, விரைய செலவு பண்ணாம கொஞ்சம் பாத்துக்கிற மாரி இருந்தா போதும். இப்படிதான் யோசிப்பீங்க. கட்டாயம் அது நடக்கும். ஓகேங்களா? அதே போல அஷ்டம சனி இப்ப நடக்குது உங்களுக்கு. இந்த நேரத்துல 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இந்த செவ்வாய் பகவான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் பூமிக்காரகன். நீங்க வந்து சொத்து பத்துக்கள் வாங்கணும், நிலபுலம் வாங்கணும் அப்படின்னா கூட இவருடைய அனுகிரகம் தேவை. ஸோ உங்கள இந்த நேரத்துல இந்த 4ஆம் பார்வையா பார்க்கிறது சொத்து வாங்குவதற்கான சரியான நேரமா இருக்குது. அதனால தான் நீங்க சொத்து வாங்குவீங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன். இதோட சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாருனாக்கா, பண கஷ்டத்தை கொடுக்குறார். பணத்த வந்து நிலத்துல முதலீடு செய்றது ரொம்ப நல்லது. இல்லையா? அதே போல தொழில விரிவுபடுத்துறது, வீட வந்துட்டு செப்பனிடுறது, அதாவது சீரமைக்கிறது, இந்த மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு உபயோகரமான ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணிடுங்க. கையில மட்டும் வச்சுக்காதீங்க. அது வீண் செலவு, விரைய செலவா, இல்ல அடுத்தவங்க அபகரிச்சுட்டு போற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாத்துக்கும் மேல நான் காலகாலமா சொல்ற விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்கு பணத்த வந்து கையாள தெரியறதில்ல. நெறைய இடங்கள்ல ஏமாந்துடுறீங்க. உங்ககிட்ட வந்து டிராமா பண்ணி நெறைய உறவுகள் வந்துட்டு ஏமாத்தி வாங்கிட்டு போய் தின்னுகிட்டு தான் இருக்காங்க. இது இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்து ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும். ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இல்லன்னா, பிரச்சனை ஏற்படும். இதோட வயிறு தொடர்பான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார். அடிவயிறு சார்ந்த இடத்த 5ஆம் இடத்த சனி பார்க்கிறதுனால ஏற்படும். ஓகேங்களா? இந்த 5ஆம் இடங்கிறது அடிவயிறு, மேல் வயிறு, அசிடிட்டி, அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கவனமா இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும், உங்களுடைய தலையில அமர்ந்து இருக்கிறதுனால, உங்களுடைய தலை வந்து சூடாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? "மண்ட சூடு குடுக்காத" அப்படின்னு கோவப்படுவோம் இல்லையா? அதெல்லாம் வார்த்தையில நீங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா அப்படி பத்த வச்ச மாதிரி, பெரிய பாம் பிளாஸ்ட் ஆன மாரி வெடிச்சிருவீங்க. அததான் நான் முன்னாடி திரும்ப திரும்ப சொல்றது. வேண்டாம் அப்படின்னு. இது இந்த கோபம் அப்படிங்கிறது, நீங்களே உறவுகளை விலக்கி வைத்து, அவங்கள வந்து எதிரிகளாக மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கோவத்த தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதேபோல அலுவலக ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனா, அலுவலகங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, நீங்களே தேவையில்லாம சில விமர்சனங்கள் வந்து முன் வச்சு, தேவையில்லாத கெட்ட பேரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னாக்க சைலண்டா இருங்க. தன்னுடைய கருத்துக்கள வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சா, அது வந்து நமக்கு பாதகத்த குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுல கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இயலாமையை
கோபமாக வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. இப்ப நம்ம எல்லாருக்கும் எந்த இடத்துல கோவம் வருது? ஒரு விஷயத்த நம்ம நெனச்சு வந்து செய்றோம். நடக்கல. ஒரு ஒரு உறவுகிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு உதவி எதிர்பார்க்கிறோம். கடன் உதவி எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு போலியா, அது பொய்யா மாறும்போது, நமக்கு கோவம் வரும். அந்த இடம் தான் சிம்மத்திற்கு வந்து இந்த இடத்துல பாதிப்புன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதேபோல ராசிக்குள்ள கேது, செவ்வாய் இருக்கிறதுனால, நீங்க எத பேசினாலும் சரி, அது பிரச்சனைய ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒண்ணு சொல்லுவோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். ஆனா மத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "ஓ! அப்போ வந்து நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கேன். அதனால தான் நீ வந்து இப்படி கேட்டுருக்க." அப்படி கூட மாத்தி விடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றது புரியுதுங்களா? இந்த மாரி நெறைய இடங்கள்ல நீங்க சொல்லாத விஷயங்கள, இல்ல சொன்ன விஷயத்த நீங்க நல்ல விதமா பேசினா கூட வேற மாதிரி திரிச்சு விட்டுலாம் நீங்க நெறைய இடங்கள்ல குற்றவாளிகளா இதுவரைக்கும் கூட கெட்ட பெயர சுமந்துகிட்டு இருக்கீங்க. இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஆண்களோ, பெண்களோ. ஸோ அதே நிலை தான் திரும்பி வருது. ஆனா என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாதிப்பு கொடுக்கும். அது உங்களுக்கு நெறைய மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுல நிதானத்த கடைப்பிடிங்க. இல்ல பேசவே வேணான்னு கூட ஒரு சில இடங்கள்ல முடிவு பண்ணிக்கோங்க. இதோட இந்த பேச்சு இதுல மட்டும் தான் நீங்க கவனமா இருக்கணுமே தவிர்த்து, மத்தது எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராத வகையில தான் நடக்கும். "என்னம்மா நீ சொன்னது திருப்பி திருப்பி சொல்றியே" அப்படின்னு கூட நெனச்சுக்கோங்க. இந்த நம்ம தேவையில்லாத வார்த்தைகள பேசுறதுனால செலவும் வரும், பாதிப்பும் ஏற்படும். அதனால உஷாரா இருந்துக்கோங்க. அட என்னம்மா நீ சொன்னது எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாரியே இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அப்படிலாம் இல்லைங்க. செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் பேச்சுல உங்களுக்கு உஷார் தன்மைய குடுத்தாலும், நவகிரகங்களின் தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீரத்த, தன்னம்பிக்கைய, விடாமுயற்சி, வலிமைய உங்களுக்கு கொடுக்க போறார். இதோட உங்களுக்கான நீதியுமே நிலைநாட்டி கொடுப்பார். குறிப்பா குடும்பத்துல குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகள பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி, வரன் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதோட புதுசா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும், நல்ல சம்பளத்தோட. அதேபோல சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான காலகட்டம். ஆனா கூட பொறந்திருக்காங்க பார்த்தீங்களா? உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகள் மாதிரி கூட சித்தப்பா பையன், பெரிய பையன், அக்கா, தங்கச்சின்னு ஏதாவது ஒரு அங்காளி, பங்காளிகள் எதுவாக இருந்தாலும் சரி, உஷாரா இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் சகோதரர்களை குறிக்கூடிய கிரகம். ஸோ இவர வச்சு பார்க்கிறப்போ, இவர் வந்து உடன்பிறப்புகளால உங்களுக்கு பாதிப்பு வருங்கிறத சொல்றாரு. ஸோ என்ன பண்ணும்? அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, உஷாரா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா? என் கைய எடுத்து என் கண்லயே குத்திட்டேலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய உடன்பிறப்புகளே, நம்முடைய ரத்த சொந்தங்களே நமக்கு பகையாளியாக வருவாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுலாம் வரும். சொத்து பிரச்சனைலாம் பயங்கரமா வரும். அப்பலாம் ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவங்க ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேசினேன். அதுதான் முன்னாடி சொன்னேன். கோபம் வேணாம். வார்த்தைய நிதானமா பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறதே சிறப்புன்னு சொன்னேன். சரிங்களா? இது தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. வருமானம் உயரும். கடன வந்து அடைச்சிருவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் நீங்களே உருவாக்குவீங்க. உத்தியோகத்துல இருந்தீங்கன்னாக்க, உயர் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தொடர்பான வேலைகள உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகப் போகுது. பணவரவு அதிகமாகும். முன்னேற்றமான காலகட்டம். நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட, இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, புகழ் அனைத்துமே அதிகமாக போகுது. உங்களுடைய திறமையை உங்க வேலையில வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சிம்ம ராசிக்கிட்ட பிறவியிலேயே வந்துட்டு ஒரு ஆளுமை திறன் இருக்கு. ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது அரசனுக்கு என்ன தகுதிகள் வேணுமோ அது இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கு. அதனால தான் சிம்ம ராசி ஒரு குடும்பத்துல சின்னவங்களாகவே இருந்தாலும், அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையுமே பெத்தவங்க ஒப்படைக்கலன்னா கூட, நீங்களே ஏத்து செஞ்சிருப்பீங்க. இப்பவும் செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இதனால நெறைய இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை தாண்டி தியாகம் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய கஷ்டங்களுக்கு செவி சாய்த்து சில வாய்ப்புகள குடுத்துருக்காரு. பார்த்து பக்குவமா பயன்படுத்துங்க. நல்லா இருப்பீங்க. இதோட அந்த செவ்வாய் பகவான் தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்ங்கிறது யாருங்க? முருகப்பெருமான். ஸோ இந்த காலகட்டத்துல இவரை ஏன் நீங்க வழிபாடு செய்யனாக்கா, சிம்மத்துடைய வாழ்க்கை நிலைங்கிறது அடிபாதளத்துல இருக்கு. மேல உச்சி மலையிலிருந்து கீழ தொப்புன்னு போட்ட மாரி வாழ்க்கை வந்து சிதறி போய் கிடக்கு. எங்க போறது? யார்ட்ட போறது? என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய உங்களுக்கு, அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு வெளிச்சத்த காட்டுவார். ஓகேங்களா? உங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுவார்.
ஸோ அதற்காக குடும்பத்தோட போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல வீட்லயே அந்த செந்தில் ஆண்டவன மனசார நினைச்சு அனுதினமும் வீட்லயே பூஜை பண்ணுங்க. தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. அதேபோல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே எங்கேயாவது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு தேனும் தினைமாவும் கலந்து நெய்வேத்தியமாக படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா குடுங்க. அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் உங்களுக்கு பாதுகாப்போட வந்து, "நான் இருக்கேன்டா உங்களுக்கு" அப்படிங்கிற மாதிரி. "யாம் இருக்க பயம் என்ன" துணையாக வந்து நிற்பார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கலங்காத மனசோட ஜம்முன்னு வாழுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முடிஞ்சா அனுதினமும் அந்த திருச்செந்தூர் ஆண்டவன போற்றி பாடுங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன்.